டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு. ஜனவரி மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் சின்னம் போன்ற செய்திகள் மிகவும் அரிதாக பார்க்கப்பட்டாலும் இதற்கான காரணம் என்ன, இதன் தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்க போகிறது, வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாமா என்பது குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தோம்னா தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக ஜனவரி மாதத்தை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட கடந்த 155 ஆண்டுகளில் இது 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பார்க்கப்படுது. அதே போல கடந்த 25 ஆண்டுகளில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6வது சலனமாக பார்க்கப்படுது. இதற்கு முன்னதாக புயல் எப்போது உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2005ஆம் ஆண்டு தெற்கு மத்திய வங்கக்கடலில் இதே பகுதியில் ஒரு புயல் உருவாகி அது கடலிலேயே வலுவிழந்திருக்கு. இலங்கைக்கோ அல்லது தமிழகத்திற்கோ எந்தவித மழை பாதிப்பையும் கொடுக்கல. இப்போ தற்போது உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறினால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய புயலாக இந்த புயல் சின்னம் மாறும். அதே போல தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அதன் பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பாக் நீரிணைப்பு பகுதிகள் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தமிழகத்தில் பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்திலேயே அந்த பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்பட்டது. பிறகு டிசம்பர் இறுதியில் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கியது. இந்த சூழல்ல கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவும் பட்சத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு மழைக்காலம் போன்ற ஒரு வானிலையை திரும்பி கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது மட்டுமல்லாது இந்த மழைப்பொழிவு நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பா மிக கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாழ்வு மண்டலம் நமக்கு இலங்கை, வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரை நோக்கி நகரும் போது மேற்கத்திய சலனம், அதாவது மேற்கத்திய இடையூறிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அரேபிய பசிபிக் உயரழுத்தம், இந்த உயரழுத்தத்திலிருந்து இருக்கக்கூடிய தாக்கம் மற்றும் இந்த இடத்துல இந்த தாழ்வு மண்டலம் என 3 வானிலை நிகழ்வுகள் ஏற்பட இருக்கு. இப்படி ஒரு நிகழ்வுகள்லாம் ஏற்படும் போது குறிப்பாக இந்த குளிர்காலமான ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல இந்த மேற்கத்திய இடையூறிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று மற்றும் சலனத்திலிருந்து இருக்கக்கூடிய கிழக்கு காற்று என இருவேறு காற்றுகள் சந்திக்கும் போதெல்லாம் நமக்கு மிக கனமழை, அதீத கனமழை நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஜனவரி 2021ஆம் ஆண்டு சென்னை, நாகை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பெய்த அதீத கனமழையாக இருக்கட்டும், அல்லது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் கிட்ட பெய்த மழையாக இருக்கட்டும், இவை எல்லாமே இந்த மேற்கத்திய இடையூறு மற்றும் கிழக்கத்திய இடையூறு, கிழக்கத்திய காற்று என இருவேறு காற்று சந்திப்புனால வந்த மழைப்பொழிவு தான். எதனால இது போன்ற மழைப்பொழிவு ஏற்படுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த சலனத்தை நோக்கி செல்லும் போது அதிகப்படியான ஈரப்பதத்தை பெற்று ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்குது. இந்த சலனமும் அது போன்ற ஒரு பாதையிலேயே பயணிக்க போகுது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்து வருகிறோம். அது மட்டும் அல்லாது இது வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம்னா அறுவடை காலமாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே ஒரு சிறிய மழைப்பொழிவுமே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதி இரவு நேரத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கும். ஜனவரி 9ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல்ல மழைப்பொழிவு தொடங்கி அது வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி பரவலாகும்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள், அதாவது வடகடலோரம், வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் ஜனவரி 9ஆம் தேதி இரவு காவிரி டெல்டாவில் மழை தொடங்கி ஜனவரி 10, 11 ஆகிய 2 நாட்கள் பரவலாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகளில் பரவலாக பல இடங்களில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜனவரி 9ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கி 10, 11 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடையும். பரவலாக பல இடங்களில் கனமழையும்,
கடலோர காவிரி டெல்டா மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் நம்ம பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சலனம் நமக்கு பாக் நீரிணைப்பு நோக்கி நகரும் போது ஜனவரி 11, 12 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். அதாவது நமக்கு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும், தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளான நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஜனவரி 12ஆம் தேதி பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும், இதன் தாக்கத்தினால தென்காசி மற்றும் குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்ப்பெருக்கு எடுப்பதற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மழைப்பொழிவு மக்களை அச்சமூட்டும் அளவிற்கான மழைப்பொழிவாக இல்லை என்றாலும் விவசாயிகள் மிகவும் கவனத்துடனும் மிகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தா வட மாவட்டங்கள் எல்லாம் தற்போது சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி இரவுக்குள் தற்போதைய அறுவடை சுற்றை விவசாயிகள் முடித்துக்கொண்டு அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பா ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் தானியங்களை ஜனவரி 9ஆம் தேதி இரவுக்குள்ள பத்திரப்படுத்துவது அவசியம். அதே போல காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் பல இடங்கள்ல அறுவடையும், பல இடங்கள்ல பூச்சி கட்டுப்பாடு போன்ற பிற வேளாண்மை பணிகளும் நடைபெற்று வருகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் ஜனவரி 9ஆம் தேதி மாலைக்குள்ளாக இந்த சுற்று அறுவடையை முடித்துக்கொண்டு அந்த தானியங்களை பத்திரப்படுத்துவது அவசியம். அது மட்டுமல்லாது உள் மாவட்டங்கள், குறிப்பாக இந்த நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் தற்போது மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற குளிர்கால பயிர்கள் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த குளிர்கால பயிர்கள் அறுவடை செய்து அவற்றை வயல்களிலேயே வைத்து விடாமல் குறிப்பாக வெங்காயம் போன்றவற்றை மழைச்சாரல் படாதவாறு மிகவும் ஒரு பாதுகாப்பான இடங்களில் பத்திரப்படுத்துவது அவசியம். ஏன்னா நமக்கு மிதமான மழையே நமக்கு நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அந்த வெங்காயங்களில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் பரவலான மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக மானாவாரி விவசாயிகளுக்கு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி அருவிகளில் ஜனவரி 12, 13 தேதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மற்றும் சுற்றுலா பயணிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு அந்த மானாவாரி விவசாயிகள் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்களில் வயல்களில் தண்ணீர் விழும் அளவிற்கான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த ஆண்டு எப்போதுமே பொங்கலை ஒட்டி அறுவடை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னா சிலருக்கு அறுவடைக்கு சாதகமான சூழல் இருக்கு, பலருக்கு கதிர் பறியும் சூழல்ல இருக்கு. மிகுந்த சிலர் பார்த்தோம்னா நமக்கு டித்வா புயலில் பாதிக்கப்பட்டு மறு விதைப்பு, தெளிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு இளம் பயிராக இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா தற்போதைய நிலையில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது பாதிப்பாகும் அப்படின்னு தான், அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கு. இந்த சூழலில் விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல குளிர்கால பயிர்கள் புதிதாக விதைப்பு பணிகள், அதாவது நிலக்கடலை, எள்ளு போன்றவற்றை விதைக்கும் திட்டம் இருந்தால் அந்த விதைப்பு பணிகளை இந்த மழைப்பொழிவு, இந்த மழைச்சுற்று முடிந்த பிறகு ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அந்த விதைப்பு பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளலாம். மீனவர்களை பொறுத்தளவிற்கு காற்றழுத்த தாழ்மண்டலம் கடலில் இருப்பதன் காரணமா ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது. ஒட்டுமொத்தமாக ஜனவரி 9ஆம் தேதி இரவு தொடங்கி 13ஆம் தேதி காலை வரை தமிழகத்தில் மழை வானிலை நிலவும். குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையிலும் மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். புத்தாண்டு அன்றே நமக்கு சென்னையில பரவலாக கனமழை பதிவானது. தென் சென்னையில மட்டும்தான் மழைப்பொழிவு குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது வரக்கூடிய சலனம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல குறிப்பாக இந்த வார இறுதி நாட்களான ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகளில் பரவலாக பல இடங்களில் கனமழையை கொடுக்கும். ஓரிரு இடங்களில் இந்த மேற்கத்திய காற்றும் கிழக்கத்திய காற்றும் சந்தித்து மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சலனம் புயலாக மாறுமா, மிக கனமழை, அதீத கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் ஏற்படும், எந்தெந்த நேரத்தில் ஏற்படும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்ப்போம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.